ராஜாவை நிந்தியாதே. ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே. ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே. ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும். செட்டைகள் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். நம்முடைய வார்த்தைகளை குறித்து நாம் மிகவும் கவனமாயும் எச்சரிப்பாயும் இருக்க வேண்டும். நாம் கடினமாக உழைக்கிறவர்களாக இருக்கலாம். நாம் அநேகருக்கு அநேக நன்மைகளை செய்யலாம். சமுதாயத்தில் நமக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கலாம். நம்மிடத்தில் எத்தனை நற்குணங்கள் இருந்தாலும் நம்முடைய மனதில் ராஜாவை நிந்தித்து விடக்கூடாது. நம்முடைய அரசாங்கத்திற்கு விரோதமாக கலகம் பண்ணக்கூடாது. தேச துரோகத்திற்கு உடந்தையாக இருக்கக்கூடாது. சாலமோன் இது பற்றி சொல்லும்போது ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே என்று சொல்லுகிறார். நாம் ராஜாவை நிந்திக்கக்கூடாது. அதுபோலவே ஐஸ்வர்யவானை நம்முடைய படுக்கையிலும் நிந்திக்கக்கூடாது. பிரபுக்களையும் நம்மை ஆளுகை செய்கிறவர்களையும் நம்முடைய படுக்கையிலும் நிந்திக்கக்கூடாது. ராஜாக்களுக்கு தெரியாத ரகசியம் எதுவும் இல்லை. நம்முடைய யோசனைகளையும் நிந்தனைகள் ராஜாவுக்கு தெரியாமல் மறைக்க முடியாது. ஒரு சிலர் ராஜாவுக்கு விரோதமாக தீங்கு நினைக்கிறார்கள். நாம் அப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியமாயும் இருக்கக்கூடாது. ராஜாவுக்கு விரோதமான ஆலோசனைகள் எவ்வளவு ரகசியமாக நடைபெற்றாலும் ஆகாயத்து பறவைகள் கூட அந்த சத்தத்தை ராஜாவிடம் கொண்டு போய்விடும். ராஜாவுக்கு அநேக ஒற்றர்கள் இருப்பார்கள். நாம் நினையாத நேரத்தில் ஒற்றர்கள் நம்முடைய ரகசியங்களை எல்லாம் சேகரித்து ராஜாவிடம் அறிவிப்பார்கள். செட்டைகள் உள்ள ஆகாயத்து பறவைகள் நம்முடைய ரகசியமான வார்த்தைகளை ராஜாவுக்கு அறிவிக்கும். நம்முடைய மனதில் ராஜாவை நிந்தித்தது ராஜாவுக்கு தெரிய வரும். அது நம்முடைய மனதிற்கு குழப்பமாயிருக்கும். முடிவில் நமக்கு அழிவு வரும். செய்யக்கூடாத காரியங்கள். ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே. ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே.